நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி வந்து குஜராத் மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு ராஜஸ்தான வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும், குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல, ராஜஸ்தான் டாஸ வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. சரி அவங்களோட பேட்டிங் அதிரடியா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி மாஸ் காட்ட போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சிராஜோட பால்ல ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வால் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அடுத்து ரபாடா வந்து துருவ் ஜுரலோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியான் பராக், ஷனாக்கா 2 பேரோட விக்கெட்டையும் ஹோல்டர் வந்து எடுத்தாரு. மாத்தி மாத்தி ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், வைபவ் சூரியவன்சி மட்டும் நின்னு, யார் வேணா அவுட் ஆங்க. வழக்கம் போல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ, அதே மாரி இன்னைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து, 46 பால்ல 96 ரன் வந்து எடுத்தாருங்க. இத பார்த்த உடனே வைபவ் சூரியவன்சி எப்படியும் இன்னைக்கு வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அடுத்து வந்து ரபாடாவோட பால்ல வைபவ் சூரியவன்சி வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 214 ரன் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? எப்பா 214 ரன் அப்படின்றது ஒரு பெரிய டார்கெட்டு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிருவாங்க. வழக்கம் போல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் எடுத்தா போதும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. குஜராத் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பேட்டிங்ல பின்னி பெடல் எடுத்தாங்க. இன்னைக்கு சாய் சுதர்ஷனும், சுப்மன் கில்லும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க. 12 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகல. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து நொறுக்கி தள்ளினாங்க. போற போக்க பார்த்தா, இவங்களே வந்து கடைசி வரைக்கும் நங்குற மாரி நின்றுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க சாய் சுதர்சனு மனுஷன் வந்து ஹிட் விக்கெட் ஆகி அவுட் ஆயிட்டாருங்க. நல்லா தான் வந்து ஆடுறாரு. பேட்டெல்லாம் நல்லா வந்து சுத்துறாரு. பேட்ட சுத்துறேன் அப்படின்ற பேர்ல கரெக்ட்டா பேட்ட தூக்கி ஸ்டெம்புலயே போட்டுறாரு. இதனால தான் போன மேட்ச்ல ஹிட் விக்கெட் ஆனாரு. இந்த மேட்ச்லயும் வந்து ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு. மனுஷனுக்கு உண்மையிலே வந்து பேட் லக் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாலும், கேப்டன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கெளப்புனாரு. அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்ச உடனே சுப்மன் கில்லும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பட்லர், வாஷிங்டன் சுந்தர் சேர்ந்து இந்த மேட்ச வந்து முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கும்போது, ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பட்லரும், ராகுல் திவாத்தியாவும் சேர்ந்து இந்த மேட்ச ஈஸியா முடிச்சுட்டாங்க. 19வது ஓவர்லயே குஜராத் இந்த மேட்ச 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா குஜராத் வந்து ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபைனல்ல ஆர்சிபி கூட வந்து மோதப்போறாங்க. உண்மையிலே இப்ப இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அவங்க டாஸ வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்க கூடாதுங்க. ஏன்னா இந்த ஐபிஎல்ல எம்புட்டு ரன் எடுத்தாலும் சேஸ் பண்றாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பவுலிங் தான் வந்து பண்ணியிருக்கணும். இதே குஜராத்த வந்து பேட்டிங் பண்ண விட்டு, அவங்க எவ்வளோ பெரிய டார்கெட் எடுத்திருந்தாலும், ராஜஸ்தானுக்கு இருக்கிற பேட்டிங் ஃபார்முக்கு அத சேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் பண்ணனால தான் இந்த மேட்ச வந்து தோக்குற நிலைமை ஆயிப்போச்சு. ஸோ ராஜஸ்தான் மேபி வந்து டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க அப்டின்னா, இந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஆனா அத வந்து குஜராத் கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டாங்கங்க. நீங்க எம்புட்டு ரன் வேணா எடுங்க. நாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம் அப்டின்னு சொல்லிட்டு, மரண மாஸான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தனால, இந்த மேட்ச குஜராத் ரொம்ப ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.